ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோலேயே காமிச்சிப்பேன் வெண்டைக்காய் ஊன வீடியோ. இப்போ பெருசாகி நான் காமிக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே சோளக்கருது ஊனிப்பேன். இது வந்து சிவப்பு சோளம். எவ்வளோ பெரிய இலையாக இருக்குது பார்த்தீங்களா? இது சிவப்பு சோளங்க. பக்கத்தில் இந்த பக்கம் இருக்க 3 சிவப்பு சொல்லியிருந்தாங்க. அப்போ நேராக இருக்குல்ல, அதெல்லாம் வெறும் சொல்லியிருந்தாங்க. மஞ்சள் சோளம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் நல்லா பூ விட போகுது. பூ விட்டோன்னே அதையும் ஒரு வீடியோ இருக்கிறேன். வெண்டைக்காய் வந்து பூ விட்டு வெண்டைக்காய் வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோன்னா வெண்டைக்காய் அறுவடை பண்ணிடலாம். அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன். அப்போ மேட்டு பாத்தியில் கீழ்கரை இந்த பக்கம்லாம் நான் வந்து கீரை ஊனி வச்சுருக்கேன். மணத்தக்காளி கீரை, நிறைய வகையான கீரையெல்லாம் ஊனி வச்சுருக்கேன். இது தக்காளி விதை விழுந்திருக்கும் போலக்கு. தக்காளி வளர்ந்துருக்கு. நாங்கள் பிடுங்கலை. இதோ காமிக்கிறேன்ல, அதாங்க வெண்டைக்காய் முளைச்சி பூவும் விட்டுருச்சு. பூ விட்டு முளைச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோன்னா அறுவடை இன்னும் கொஞ்ச நாள் வந்து இருந்தோன்னா அறுவடை பண்ணிடலாங்க. இது ஃபுல்லாக வெண்டைக்காய் தாங்க. கீரை புளிச்சக்கீரை புளிச்சக்கீரை இருந்து அது வந்து பெருசாகிடுச்சுனால அதை வந்து கட் பண்ணிட்டோம். இந்த புல் தாங்க எல்லா இடத்தையும் நாஸ்தி பண்ணி வச்சுருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிடுங்கி ஆட்டுக்கு போட்டுருது. ஆடு நல்லா சாப்பிடும். இது ஃபுல்லாக சோளங்க. இது மஞ்சள் சோளம். அந்த பக்கம் பெரிய பெரிய இலையாக இருந்துச்சுல, அதெல்லாம் ரெட் கலர் சோளங்க. ரெட் சோளம். உரம் எல்லாம் பாதி வந்து மண்ணுக்குள்ளேயே போயிடுச்சு. அதனால் தபூசணி ஒன்றும் அதுவும் வந்துருச்சு. இது பாவக்காய் கொடிங்க. மாமரத்தில் வந்து படர் விட்ருக்கோம். இது கீரைங்க, கீரை செடி. நாங்கள் உடஞ்ச பைப்பை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு பீச்சு எல்லா செடி மேலேயும் தண்ணி படுற மாதிரி வைங்க. அப்படி பண்ணி நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக தண்ணி வர மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கு அந்த இலை மேலே இருக்க பூச்செல்லாம் உதிர்ந்து அது கீழே விழுந்து செத்துரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டாக செடிக்கு தண்ணி விட்டுறது, அதுக்கப்புறமா தான் ஸ்ப்ரே பண்ணி விடுறது. நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாகவே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இல்லைன்னா
ஃபஸ்ட்டாகவே ஸ்ப்ரே பண்ணி விடலாம், இல்லைன்னா லாஸ்ட்டாக கூட என்ன மாதிரி லாஸ்ட்டாக கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. உங்கள் விருப்பம்தான். இதோட முடிச்சு கொடுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், subscribe, comment. Thank you.